ஹே நண்பர்களே, முதலில் யார்? என்ன என்ன சரி சரி. அங்கே என்ன இருக்கிறது? வாவ் வாவ், இது பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ். நான் விரைவில் அதை முயற்சிக்க வேண்டும். நான் அதை சுருட்டப் போகிறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு இது இன்னும் சுவையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ம், ம். ஓ என் கடவுளே. வாவ், இதையெல்லாம் நீ ஒன்னாக தான் சாப்பிட போறியா? வாவ், இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் முடிச்சிட்டேன். இப்போ நீதான் டேட். எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட விருப்பம். என்ன டபாஸ்கோ? எனக்கு தோணுது டாட் இதை விரும்பல. இல்ல இல்ல, எனக்கு அது வேண்டாம். ஹே டேட், நீ இதை செய்ய வேண்டும். இது ஒரு சவால். நீ அதை சமாளிக்க முடியும் என்று எனக்கு உறுதி. ஒரு சொட்டு எதுவும் செய்யாது என்று நம்புகிறேன். ஒரு சொட்டு போதுமானது. பெண்களே, நான் தீயில் இருக்கிறேன். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அது ஒரு மாய கிண்ணமா? என்ன நடக்க போகுது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ் வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, என் கையில என்ன தவறு? ஓ, இங்கு மிகவும் குளிராகி வருகிறது. வாவ், நான் அதை செய்தேன் என்று நினைக்கிறேன். நான்சி, இது உன்னுடையது இப்போது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் குச்சிகளால் செய்ய போகிறேன். ஓ ஓ இல்லை, இது மோதியது. ஷெர்விடம் உறைந்துவிட்டார்கள். சரி, பெண்கள் உறைந்து விட்டார்கள். என்ன செய்யலாம்? ஓ சரி, ஒரு தீர்வு இருக்கிறது. நான் முழு டபாஸ்கோவை குடிப்பேன். டாட், இது மிகவும் நல்லது. ஆனால் தயவு செய்து அவற்றை எரிக்காதீர்கள். அப்படியா? டேட் டி டிராகன், உன் முறை ஒன்று ஏற்கனவே காப்பாற்றப்பட்டது. நான்சி மீதமுள்ளது. நான்சி காப்பாற்றப்பட்டார். ஹூரே, நன்றி டேட். என்ன நடந்தது? ஏன் நான் முழுவதும் நனைந்திருக்கிறேன்? ஓ, என் முடி அலங்காரம் என்னுடையும் கெட்டு போய்விட்டது. கடலுக்கு போதுமான தண்ணீர் இருக்கிறது. பெண்களே, நீங்கள் இப்போது டேடுக்கு உதவ வேண்டும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஓ நன்றி, நான் எரிய போகிறேன் என்று நினைத்தேன். புதிய பாதுகாப்பு பெட்டிகள். அங்கே என்ன நடக்கும்? நான் முதலில் இருப்பேன். ஏதோ தூர் நாற்றம் வருகிறது. ஆமாம், ஏனெனில் அது வெங்காயம். நீங்கள் இதை செய்யலாம் டேட். சரி, நான் அதை சாப்பிடுவேன். ஆனால் நான் நாற்றம் அடித்தால் ஓடிவிடாதீங்கள். ஓ, நான் முடியாது. இல்லை. இல்ல இல்ல, நீ அதை சாப்பிட வேண்டும். அது உன்னுடையது. ஓ, ஏன் எனக்கு வெங்காயம் பிடிக்காது? என் கண்களில் கண்ணீர் வருகிறது. பயங்கரம். ஓ, மன்னிக்கவும், நான் முடியாது. ஏய், இது என்ன மாதிரியான நாற்றம்? எங்களை காப்பாற்ற என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். ஸ்காட் ஸ்டெப். இது போல டேட். பெண்கள் மனத்தை சிறப்பாக செய்தனர். வாவ், அது எனக்காக பெரிய கேக்கா? வாஃப். ஆம் நான்சி, இன்று நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி. இது இரண்டாவது சுவையான காப்பாற்றல். நான் ஒரு சிறிய துண்டுடன் தொடங்குகிறேன். டாட் விரும்புகிறான் போல, ஆனால் நான்சி பகிர்ந்து கொள்ள போவதில்லை. கைஸ், இங்கே கேக் மிகவும் சிறியது. எனக்கே போதுமான அளவு இல்ல. அண்ணி, உன் பாதுகாப்பு பெட்டியை பார்க்கலாமா? சரி, வாங்க. என்ன சாப்பிடுவேன்? இது என்ன? உள்ளே ஏதோ உள்ள தெரியாத ஜாடி. இப்போது இந்த தெரியாத பொருளை முயற்சிக்க போகிறோம். இது சற்றே தளர்வாக உள்ளது. நிறம் பொன்னிறமாக உள்ளது. வாசனை மிகவும். தட், அவள்கிட்ட என்ன இருக்கிறது? ஓ இல்லை, அது தூக்க மருந்தா? ஓ, அவள் முழுமையாக விழிக்கவில்லையா? ஓ, என்ன செய்யலாம்? நீ எல்லாவற்றையும் முயற்சித்தாயா? ஓ, இது வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. முதலில் நான் டேப்பை அகற்றுவேன். இரண்டாவது, என் துர்நாற்ற மூச்சை அவளிடம் ஊதுவேன். காலை வணக்கம். உங்களுக்கு தூக்க மருந்து கிடைச்சது. நீங்கள் தூங்கிட்டீங்க மற்றும் டேட் உங்களை மீண்டும் காப்பாத்தினார். நான்சியை தூங்க வைப்போம். ஒரு நிமிடம். ஷியா இருக்கிறது, அதுக்காக எனக்கு தூள் இருக்குது. பொடியை அதில் வைத்து நான்சிக்கு கொடுப்போம். அவள் மேக்கப்பை எதிர்க்க முடியாது. நான்சி, உனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. புதிய பவுடர். ஆஹா, அருமை. நன்றி. எனக்கு உண்மையில் பவுடர் தேவை. தூக்கமூட்டும் தூள் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது போல. நண்பர்களே, நான்சி தூங்கிக் கொண்டிருக்கும் போது கேக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், நான்சிக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. அதை சாப்பிடுவோம். யார் தொடங்கினார்கள்? சிறப்பு நான்சி, அதை விரைவில் திற. அது என்ன என்ன? இது ஏதோ ஒரு பானை போல இருக்கிறது. இது என்ன செய்யலாம்? சமைக்கலாமா? எனக்கு தெரியல. சரி டேட், இப்போது உன் முறை.
அற்புதம். அது பிங்கோ, ஒரு பெரிய கிண்டர். வாவ், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி டெட். மற்றும் சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். இது மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். வாவ், இதற்குள் கூட ஏதோ இருக்கிறது. பெண்களே, அதை பற்றி படிக்க கூடாது. டெட் பகிர விரும்பவில்லை. அது நல்லதுதான். இப்போது பொம்மையின் நேரம். ஒரு இளஞ்சிவப்பு கரடி. எனக்கு அது தேவையில்லை. சரி, எனக்கு அங்கே ஏதோ இருக்கிறது. காத்திரு, கரடி கம்மியாக மாறிவிட்டது. இது ரொம்ப சுவையாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். இது மிகவும் நல்லது. என்னமோ ஆனி தன் பாக்கெட்டை திறக்க விரும்புகிறாளோ? ஓ ஆம், நான் மறந்துவிட்டேன். பார்ப்போம். அடடே, அது நாற்றமுள்ள சீசா. என்ன ஒரு பயங்கரம். அது வெங்காயத்தை விட மோசமாக இருக்கிறது. அண்ணி, நீ அதை சாப்பிட வேண்டியிருக்கும். அண்ணி, அதை கடிக்க முயற்சி செய். ஆனால் வாசனை பார்க்காதே. இது உதவலாம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான்சி, உன் பானையை நான் கடன் வாங்கலாமா? சரி, நன்றி. அந்த நாட்டமுள்ள சீசை மாயப்பானை வைக்கிறேன். அப்புறம் நான் பெறுவேன். ஒரு துண்டு சாக்லேட் கேக். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. துர்நாற்றமுள்ள சீஸுக்கு பிறகு சாக்லேட் கேக் உண்மையில் ருசியாக தெரிகிறது. இது மிகவும் நல்லது போல. முதல்ல யார் இருப்பார் என்று நீங்க முடிவு செய்து விட்டீங்களா? எனக்கு தெரியாமல் நான் இருப்பேன். என்ன காத்திருக்கிறது? உஃபா, எலுமிச்சை புளிக்கும் மற்றும் மோசமானது. அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இது மிகவும் புளிப்பு. அவள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாள். நீங்கள் சிரிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை திறக்கவும். வாவ் வாவ், எனக்கு ஒரு இனிமையான சுவையான காக்டெயில் இருக்கிறது. நான் அதை விரைவில் முயற்சிக்க வேண்டும். என்ன நினைக்கிறாய் டெட்? ருசியாக இருக்கிறதா? அற்புதம். ஓ ஓ ஓ, தயவு செய்து எனக்கு சுவையான ஏதாவது கிடைக்குமா? ஓ ஓ, அது ஒரு கடிகாரமா? ஆனால் எனக்கு அது ஏன் தேவை? இடைநிறுத்த பொத்தானா? அது என்ன? நான்சி, நீங்க இப்போதான் பசங்களை நிறுத்திட்டீங்க. அவங்க அசைய முடியாது. இது டெடிங் காக்டெயில குடிக்க நல்ல வாய்ப்பு. இது ருசியாக இருக்கிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், அற்புதம். நான்சி, இன்னும் என்ன செய்ய விரும்புகிறாய்? அண்ணியின் முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிக்க விரும்புகிறேன். எலுமிச்சை பழங்களை சாப்பிடுங்கள். பிங்கோ. அப்படி என்றால் டேட் பற்றி என்ன? அவன் ஒரு மதிப்புமிக்க அப்பா ஆக போகிறான். மேக்கப் முடிந்தது. பார்ப்போம். அவர்களை நிறுத்தியதை நீக்கு. ஏய், என் காக்டெயில் எங்கே? நீங்க ஏமாத்தப்பட்டுள்ளீங்க. டெட். ஓ, எனக்கு ஒரு எலுமிச்சை இருக்குது. நான் உண்மையான காமெடி கலைஞன். ஏன்? நான்சி செய்யும் கிண்டல் வேலை செய்து. காலை வணக்கம் அனைவருக்கும். எங்கே இருக்கிறோம்? அட, உண்மையிலேயே எங்கே? அது விசித்திரமாக இருக்கிறது. நாங்கள் கம்பிகளுக்கு பின்னால் தூங்கியதை நினைவில் இல்லை. பாருங்கள், நிறமுள்ள பூட்டுகள் மற்றும் சில கயிறுகளும் உள்ளன. ஆனால் நிச்சயமாக அவற்றில் நாங்கள் ஊர்ந்து செல்ல முடியாது. அவற்றை இழுக்கலாம். நாம் முயற்சி செய்வோம். ஓ ஆனி, நீ முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கிறாய். இது சாக்லேட் என்று நம்புகிறேன். ஓ, இப்போது நான் இந்த ஒட்டும் பழுப்பு குழப்பத்தில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, இது உண்மையில் சாக்லேட். நான் அதிர்ஷ்டசாலி என்று தெரிய வந்தது. அவன் என்ன செய்கிறான்? என்ன? அவை புழுக்கள், அருவருப்பானவை. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ ஆனி, இங்கே திறவுகோல் இருக்கிறது. முதலில் பூட்டையை திறக்கலாம். ஓ, நான் நீண்ட நேரம் சாக்லேட்டை கழுவுவேன். இது வேலை செய்தது. முதல் பூட்டு திறக்கப்பட்டது. 6 மீதம் உள்ளது. அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆஹா, சரி, நான் முதலில் செல்வேன். காத்திரு, இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இந்த ஜூஸை ஒரு சிப்பை குடித்தேன். யுஃபக், நீங்களே உங்கள் ஜூஸை முயற்சி செய்யுங்கள். என்னுடையதா? சரி. இது தர்பூசணி ஜூஸ், புதிதாக பிழிந்தது. என்ன சுவையானது! மன்னிக்கவும் அண்ணி, நீ உன் பானத்தை பருகுவாய், நான் என்னுடையதை பருகுவேன். எனக்கு சுவையானது கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி. திறவுகோல் அதில் இருந்தது. ஓ, நான் என்னுடையதை முடிக்க வேண்டும். ஏன் நான் இப்படி தண்டிக்கப்படுகிறேன்? ஓ இல்லை, உள்ளே ஒரு மீன் இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாம் சரியாக இருக்கும்.
ஓ, சாவி எங்கே? சரி, ஆம், இதோ இறுதியாக. இப்போது விரைவாக ஓடுவோம். இரண்டாவது பூட்டை திறப்போம். முடிந்தது. நாங்கள் வெளியேற ஒரு படி அருகில் இருக்கிறோம். ஓ, பளபளப்பான மஞ்சள் பாதுகாப்பு பெட்டி எனது என்று பந்தயம் வைக்கிறேன். மஞ்சள் என் பிடித்த நிறம். வாவ், எவ்வளவு குளிர்! இது ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி. ஓ, இப்படி சுவையான சவால்கள் கிடைக்கும் போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை பற்றி நினைக்க கூடாதே. உன்னுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. பேராசை, உன் கரடியை வேண்டாம். ஓ, எனக்கு ஒரு கேமரா இருக்கிறது. அதுவும் சாக்லேட்ல இருந்து செய்யப்பட்டுள்ளது. என்ன என்ன? வாவ், இது ஒரு மாய கேமரா போல இருக்கிறது. அதன் லென்ஸில் வரும் எல்லாமே சாக்லேட்டாக மாறுகிறது. இல்லை, அவை கோழி கால்கள். அதை யார் சாப்பிடுவார்கள்? ஆனால் கவலைப்படாதீர்கள், எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. இதை ஒரு புகைப்படமாக எடுக்கலாமே. மில்லா, நீ ஒரு மேதை. இப்போது நமக்கு முன் முழு குவியல் சாக்லேட் கோழி கால்கள் இருக்கின்றன. ஒரு கனவு. அருமையானது, நம்ப முடியாத சுவை. நான் என் வாழ்நாளில் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவேன். நான் கோழிக்கால்களை செய்ய முடிந்தாலும் அவை சாக்லேட் போல இருந்தால் மட்டுமே. அருமை. ஓ, இங்கே சாவி. இதை திறப்போம். பை பை. மஞ்சள் பூட்டு. மேலும் போகலாம். உங்களின் புதிய சவாலுக்கு செல்லலாம். இந்த முறை மீண்டும் மர்மமானதும் பயமுறுத்தும் ஒன்றாக இருக்கிறது. 1 2 3 4. நீங்களே முதலில் முயற்சி செய்யுங்கள். ஏதோ குலுக்குகிறது. விசித்திரமாக உள்ளது. அது என்ன என்று புரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக மென்மையான ஏதோ ஒன்று. அதை நான் அழிக்க முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் கடந்து விட்டேன். ஓ, அது எங்கே? ஓ, அது அங்கே இருக்கிறது. யூஹு, விரைவாக ஓடுவோம். இப்போது இந்த கூண்டிலிருந்து மற்றொரு பூட்டு விழும். என்ன? ஆமாம், ஆனால் ஒரு காகிதத்தால் அதை எப்படி திறப்பது? இது ஒரு குறியீடு. சரி, நான் இதை பற்றி என்னால் யோசிக்க முடியாதது எப்படி? சரி, 3 எண்கள். நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஓ, எனக்கு உதவுங்கள். என் தலை சிக்கிக் கொண்டது. ஓ, மிகவும் நன்றி. ஓ, இது என்ன? போய் பார்ப்போம். நாம் சேர்ந்து செய்வோம். ஆம். ஐயோ, நான் குவளை எடுத்தேன். அடடா. என்னிடம் ஒரு சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் உள்ளது. நான் இதை என் வாழ்நாளில் இப்படிதான் குடிப்பேன். ஓ, ஆம், எனக்கு பூண்டு நீர் உள்ளது. இது அருவருப்பாக உள்ளது. ஸ்ட்ராபெரி காக்டெயில் மட்டுமே என்னை காப்பாற்றும் வழியாக திறவுகோல் இல்லை. உன்னுடைய இதில் என்ன இருக்கிறது? நான் என்னை ஒருங்கிணைத்துக் கொள்கிறேன். ஒரு யோசனை. நான் ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா உள்ளது. இதன் உதவியால் நான் ஒரு அருவருப்பான பூண்டு காக்டெயிலை சுவையான சாக்லேட் வைனாக மாற்றுவேன். சாவி. அது என் நாய் இல்லை. அதுதான் சாவி. அந்த பெட்டியை திறக்க போகலாம். ஆம், நாங்கள் சிறந்த நண்பர்கள். வெற்றிகரமான நடனத்திற்கு நேரம். நமக்கு நடனம் ஆடுவோம். இப்போது பெட்டிக்குள் செல்ல நேரம். கல், காகிதம், கத்தி மூலம் பிரச்சனையை தீர்ப்போம். வாவ், ஏனா நான் எப்போதும் இந்த விளையாட்டில் தோற்கிறேன். நான் உண்மையில் அங்கே ஏற வேண்டுமா? உள்ளே மிகவும் விசித்திரமான ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னவோ தெரியவில்லை. அவை புழுக்கள். ஓ, இல்லை. என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. இந்த புழுக்கள் அனைத்தும் சாக்லேட்டாக மாறும். ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. சரி, இன்னொரு சர்விங் சாக்லேட் புழுக்களுக்கு தயார் தானே? சிலவற்றை மேலும் எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதை வேகமாக சாப்பிடு. சாவியை பெற நேரமாகிவிட்டது. ஓ,
ஆம். மற்றும் இது படம் எடுக்க தேவையில்லை. நாம இன்னும் பூட்டையை திறக்க வேண்டும். இந்த முறை குறியீடு 135 பார்ப்போம். ஹூரே, இதன் அர்த்தம் நாங்கள் கடைசி பூட்டையும் சரி செய்கிறோம். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறேன். வாவ், இந்த முறை புதிதாக ஏதோ இருக்கிறது. கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். பார்க்கலாம். என்ன ஒரு அருவருப்பான விஷயம். ஓ, அதை நீ பாத்தியா? அது ஒரு அருவருப்பானது. அதை விரைவாக மூடு. ஆம் மிலா, நீ மிகவும் நன்றாக தெரியவில்லை. மூடன் கதவை திறக்க எந்த விஷயம் இல்ல. அமைதியாக இரு. உன்னிடம் சாவி இல்லை. ஓ இல்லை, நீ என்னை கிண்டலா செய்கிறாய். இந்த அருவருப்பான திரவங்களை எங்கே இருந்து எடுத்தாய்? உஃப், இவை கச்சா முட்டைகள். எந்த விஷயம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், கீழே இன்னொரு கதவு இருக்கிறது. அதை விரைவில் பார்க்கலாம். ஹூரே, இதோ சாவி. நம்ம சுதந்திரத்திற்கான சாவி. கடைசி பூட்டையும் திறக்கலாம். நாமே சுதந்திரம் அடைந்தோம். ஹூரே. அற்புதம். ஓஹோ,